ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லோராஸ் ஃபுட் அண்ட் நாட் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டிஷ் ஐஸ்டு வாட்டர்மெலன் சுகர் கேன் டிலைட். ஸோ இப்போ வாட்டர்மெலன் ஒரு பாதி எடுத்துருக்கோம். அந்த பாதியாக கட் பண்ணிக்கிடுவோம். அதோட எண்ட் பார்ட்டை வந்து கொஞ்சம் கட் பண்ணிக்கலாம். அப்போ தான் வந்து அதை வந்து இப்படி போல் மாதிரி நிற்க வைக்கிறது. இப்போ இந்த பரிசியன் அல்லது ஸ்கூப்பர் அப்படின்ற ஒரு இதை வச்சு, இல்லைன்னா வீட்டில் இருக்கிற ஒரு சின்ன ஸ்பூன் இந்த மாதிரி பால்ஸாக எடுத்துக்கிடுவோம். ஸோ இந்த வாட்டர்மெலன் அப்படின்றது வந்து என்னென்னா, ஒரு கோடை காலத்தில் கிடைக்கக்கூடிய ஒரு அருமையான பழம். வாட்டர் கண்டென்ட் ஃபுல்லாக இருக்கும், ஸ்வீட்டாக இருக்கும். ஸோ இந்த வாட்டர்மெலன் வந்து நிறைய வாட்டர் கண்டென்ட் இருக்குது. இந்த வெயில் காலத்தில் வந்து நம்ம இழக்கக்கூடிய அந்த நீர்ச்சத்து, வேர்வை மூலமாக இழக்கக்கூடிய அந்த நீர்ச்சத்தை வந்து இது ரீப்ளேஸ் பண்ணும். அதே நேரத்தில் நமக்கு வந்து ஒரு ஃப்ரெஷ்னஸ், ஒரு புத்துணர்ச்சியும் கொடுக்கும். ஓகே, இப்போ வந்து இந்த வாட்டர்மெலனை வந்து ஃபஸ்ட்டு ஒரு லேயர் எடுத்துட்டேன், ஸ்கூப் பண்ணி எடுத்துட்டேன். இதுக்கப்புறம் அதோட அந்த ட்ரிம்மிங்ஸை கட் பண்ணி எடுத்துக்கலாம். கட் பண்ணி எடுத்துகிட்டு திருப்பியும் ஃப்ளாட் பண்ணிடணும். ஸோ அப்போ தான் அடுத்த ரவுண்டு இந்த ஸ்கூப் பண்ணி எடுக்க முடியும். எடுத்த ட்ரிம்மிங்ஸை நம்ம வந்து ஜூஸ் போட்டு குடிச்சுக்கலாம். ஸோ இப்போ வந்து திருப்பி அடுத்த ரவுண்டு வந்து இந்த மெலன் பால்ஸ் நம்ம எடுப்போம். நல்லா உருண்டையாக பால்ஸாக வர்றது மாதிரி எடுத்துக்கலாம். இதே மாதிரி இன்னும் 2 லேயர் எடுக்க வேண்டியிருக்கும். அப்படி எடுக்கும்போது இதெல்லாம் பால்ஸாக வந்துடும். அந்த கீழே இருக்கிறது கடைசியாக வந்து நமக்கு வந்து ஒரு போல் மாதிரி கிடைக்கும். ஸோ திருப்பியும் வந்து அந்த ட்ரிம்மிங்ஸை கிளியர் பண்ணுறோம். ஸோ இப்போ நம்ம அந்த வாட்டர்மெலனில் உள்ள அந்த நியூட்ரிஷன் என்னென்ன இருக்குதுன்னு சொல்லிட்டு பார்த்துடலாம். இப்போ 100 கிராம் வாட்டர்மெலன் எடுத்துக்கிட்டோம்னா அதில் வந்து 91% வாட்டர் தான். கலோரி வந்து 30 கலோரி இருக்குது. ஃபேட் வந்து ஒரு 0.2 கிராம்ஸ் இருக்குது. கார்போஹைட்ரேட் 8 கிராம்ஸ் இருக்குது. சுகர் 6 கிராம்ஸ் இருக்குது. புரோட்டீன் 0.6 கிராம். விட்டமின் சி 13%, அயன் 1%, மெக்னீசியம் 2% இருக்குது. இதில் 6 கிராம் சுகர் இருக்கிறதுனால இதை சாப்பிட்டா வந்து பிளட் சுகர் ரைஸ் ஆகும்னா ஆகாது. ஏன்னா வந்து இது ரொம்ப கம்மியான சுகர் தான். ஸோ ஒரு 100 கிராம் வாட்டர்மெலன் சாப்பிட்றதுனால சுகர் கூடுது அப்படின்றதெல்லாம் கிடையாது. ஸோ இது ஒரு அருமையான ஃப்ரூட்ஸ், வாட்டர் கண்டென்ட் அதிகமாக உள்ள, அதே நேரத்தில் இந்த பொட்டாசியம், சோடியம், மெக்னீசியம், விட்டமின் சி, அயன்லாம் இருக்கிறதுனால ஒரு ஹெல்த்தியான ஃப்ரூட். ஸோ இந்த சம்மரில் வந்து இது கிடைக்கிறத வந்து இதை விடக்கூடாது. ரொம்ப சீப்பாகவே கிடைக்கும். ஸோ இப்போ நம்ம வந்து அந்த வாட்டர்மெலனில் ஒரு அழகான போல் பண்ணிட்டோம். உள்ளது எல்லாத்தையும் எடுத்தாச்சு. கீழே நம்ம கட் பண்ணியிருக்கிறதுனால அது வந்து போல் மாதிரி நிற்க வச்சுக்கலாம். அதே மாதிரி ரொம்ப ஸ்கூப் பண்ணிட்டோம்னா கீழே ஓப்பன் ஆயிரும். அப்புறம் ஜூஸ் ஊற்றுனோம்னா அது கீழே போயிடும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து இது பண்ணிக்கிறோன்னா, இப்போ வந்து ஒரு சின்ன கார்விங் நைஃபை வச்சு அந்த ரிம்மை கட் பண்ணிக்கிடுவோம். ஒரு போல் மாதிரி, ஒரு நல்ல கப் மாதிரி அழகாக ஒரு கார்னிஷ் மாதிரி கட் பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து ஒரு ஸ்டைலில் கட் பண்ணுறேன். நீங்கள் கட் பண்ணுறதுனால எப்படி உங்களுக்கு வசதியாக இருக்கோ அந்த மாதிரி கட் பண்ணிக்கலாம். இந்த போலோட ரிண்டை வந்து இந்த மாதிரி ஒரு டிசைன் பண்ணும்போது நமக்கு வந்து ஒரு செராமிக் போல் மாதிரி ஒரு இது கிடைக்கும். ஸோ நம்ம இந்த சம்மர் டிஷ்ஷை வந்து இந்த போலில் தான் நம்ம சாப்பிட போகிறோம். ஸோ இப்போ பாருங்கள், இந்த போல் வந்து அழகாக இருக்குது. இந்த 2 வந்து இந்த டிசைன் கொடுத்துருக்கிறதுனால இது ஒரு வித்தியாசமான ஒரு ஷேப் கொடுத்துருக்கு. இப்போ நம்ம ஏற்கனவே வச்சுருக்கிற அந்த பால்ஸ், வாட்டர்மெலன் பால்ஸை வந்து அந்த போலுக்கு உள்ளே போட்டுருவோம். ஸோ அந்த போலை வந்து அந்த வாட்டர்மெலன் பால்ஸால் ஃபில் பண்ணிக்கிடுவோம். கரெக்டாக அந்த மட்டமாக வர்ற அளவுக்கு இந்த பால்ஸை வந்து உள்ளே போட்டுருவோம். ஆக்சுவலி என்னென்னா, அந்த வாட்டர்மெலனில் இருந்த அதே பால்ஸை ஃபில் பண்ணும்போது அந்த போல் ஃபுல்லாகவே வரும். முடிஞ்ச அளவுக்கு வந்து
வெறும் பால்ஸ் மட்டும் போட்டுக்கலாம். அது மிச்சம் இருக்கிற வந்து வாட்டரை வந்து நம்ம தனியாக ஜூஸ்க்கு வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம வந்து ஒரு சுகர் கேன் ஜூஸ் அதை வந்து ஒரு பவுலில் போட்டு ஃப்ரீசரில் வச்சு அதை ஒரு ஐஸ் ஆக்கி வச்சுருக்கோம். ஸோ ஒரு 1 hour வந்து ஃப்ரீசரில் வச்சோம்னா அந்த சுகர் கேன் ஜூஸ், கரும்பு ஜூஸ் வந்து அப்படியே ஐஸ் ஆயிரும். அதை வந்து இந்த பால்ஸ் மேலே வச்சுருவோம். இதை வந்து முழுக்கட்டியாக வைக்கலாம், இல்லை சின்ன சின்னதாக உடச்சும் போட்டுக்கிடுவோம். அதுக்கு மேலே வந்து ஒரு ஹனி ஊற்றுவோம். ஒரு 50 ml ஹனி, ஒரு 3 டேபிள் ஸ்பூன் ஹனி வந்து அப்படி நல்லா ஊற்றிடுவோம். அந்த கரும்பு ஜூஸ் ஐஸ் மேலே ஊற்றும் போது அதிலிருந்து வழிஞ்சு அந்த கரும்பு ஜூஸோடு வந்து கீழே போயிடும். ஒரு 1/2 லெமன் வந்து மேலே புழிஞ்சு விட்ருவோம். அதையுமே வந்து அந்த ஐஸ் மேலே புழிஞ்சு விட்டோம்னா அந்த கரும்பு ஜூஸோடு சேர்ந்து அந்த ஐஸும் கீழே போயிடும். இதை ஒன்றும் மிக்ஸ் பண்ண வேணாம். இது ஏன்னா அது மேலாப்லேயே கிடக்கும். அந்த லெமன் ஜூஸும் ஹனியும் வந்து அப்படியே இருக்கும். இந்த ஐஸை வந்து வேணுன்னா உடச்சி விட்டுக்கலாம். நீங்கள் இப்போ வந்து கொஞ்சம் டைம் எடுத்து சாப்பிட்றீங்க அப்படின்னா வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அதை இது பண்ணிக்கலாம். இல்லை உடனே இப்போ 2-3 பேர் சேர்ந்து சாப்பிட்றீங்க அப்படின்னா வந்து அந்த ஐஸை வந்து சின்ன பீசஸாக உடைச்சி போட்டுக்கிறோம். உடைச்சி போட்டுக்கிட்டோம்னா நல்லாயிருக்கும். இப்போ வந்து கார்னிஷ்க்கு வந்து ஒரு மின்ட்டு, நல்ல ஒரு நீளமான ஸ்ப்ரிக்கை எடுத்து உள்ளே சொருகிக்கிறோம். ஸோ அந்த மின்ட்டோட ஃப்ளேவரும் வந்து அந்த ஜூஸில் இறங்கும். ஸோ இப்போ வந்து ஒரு டூத் பிக்கை வச்சு ஃபுல்லாக எல்லா பால்ஸ்லேயும் வந்து குத்திடலாம். ஸோ இப்படி குத்தும்போது நம்ம எடுக்கிறதுக்கு வந்து வசதியாக இருக்கும். ஸோ இப்போ வந்து ஒரு ஃபேமிலியில் வந்து இந்த மாதிரி ஒரு டிஷ்ஷை வந்து பண்ணி ஒரு டேபிளில் வச்சிட்டிங்கன்னா நீங்கள் சுற்றி உட்காந்து அந்த ஒவ்வொரு பால்ஸாக எடுத்து சாப்பிடும்போது ரொம்ப அருமையாக இருக்கும். இந்த நேச்சுரலாகவே நம்ம சுகர் கேன் ஐஸ் போட்டிருக்கிறதுனால இது சில்லுன்னு இருக்கும். அதே நேரத்தில் பால்ஸில் வந்து அந்த ஹனி, லெமன் எல்லாம் சேர்ந்து ஒரு வித்தியாசமான ஒரு அருமையான டேஸ்ட்டை கொடுக்கும். நீங்கள் எடுத்து சாப்பிட்றதுக்கு ரொம்ப அருமையாக எக்ஸைட்டடாக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ.